என்ன அறியாம என்ன ஆயிட்டது, வருவாய் தளபதியே வெற்றி வகை சூடுவாய் அப்படின்னு பாடுனது தெரியாம பாடிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முருகர் தான் நம்ம வந்து பாட வச்சிருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே திருச்செந்தூர் போய் எப்ப வேலை வாங்கினாரோ அன்னையிலேருந்து கேட்டு ஓப்பன்ங்கிற மாதிரியே அது ஒரு ஃபீல் ஆயிட்டுது. வெற்றி கழகம் கொடி பறக்குது பாரு, இது தமிழ் மக்களின் கொள்கையின் ஏற்பாடு. நீங்களும் அவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். நான் கடகராசி பூச நட்சத்திரம், சாரும் கடகராசி பூச நட்சத்திரம். அதனால என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் நான் அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா ஒரு சின்ன ஸ்டெப் போட மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேரு. இந்த மேடையை சுத்தி கூட வர மாட்டாரு. டக்குன்னு நேராவே ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஏன் சுத்தி வரணும், உன்னை நேரா வந்தே உன்னை வாழ்த்தணும். அவர் வந்து உடனே கட்டி பிடிச்சி அந்த ஆற தழுவி கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவும் இல்லை. இப்போ எனக்கு நீங்க விஜய் சாருக்கு பாடுன ஏன் அதை நான் பாடினேன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். அவருக்கும் நமக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் வந்து தெரி படத்துல அவருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருந்திருக்குது. அந்த பாட்டை தான் வந்து அந்த கல்யாண சீனுக்கு வச்சிருப்பாரு, ஒத்த சொல்லால பாட்டு. அதெல்லாம் வந்து பெரிய கொடுப்பனை. அன்னைக்கு வெறும் குரலுக்கு ஆடினாரு, இன்னைக்கு கூடயே ஆடிட்டாரு. வருவாய் குகனே வேலையா அப்படின்னு வரணும். வருவாய் வெற்றி தளபதியே வெற்றி வாகை சூடுவாய். சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் வேல்முருகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா அமைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நீங்க நம்மளுடைய டிவிகேவோட மாநாட்டில் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பாடல், அதாவது எவ்வளவோ முருகர் பாட்டு இருக்கும் போது அந்த முருகர் பாட்டை எடுத்து அதில் விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி வரிகளை போட்டு அந்த நிகழ்வே ரொம்ப அழகாக்குனீங்க. ஸோ அதில் இருந்து இப்போ அவர் வந்து ஜெயிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட 100க்கு மேலே அவங்க வந்து தொகுதிகள் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கு அந்த தருணம்? ரொம்ப என்ன சொல்கிறது, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க இல்லையா. அவருடைய எண்ணம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம திரையிலேருந்தே பார்த்துருப்போம். அதை வந்து ஒரு சரியாகவே அதை பிரதிபலிப்பார். அதே மாதிரியே அவர் அரசியல்லையும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, அது இன்னைக்கு அவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குது. அதில் ஒரு சிறு பாட்டு, அதாவது எப்படின்னா அவர் நினைச்சாருன்னா எத்தனையோ சினிமாக்காரங்களை அவருக்கு பழக்கம், பாடகர்கள் பழக்கம். இன்னொன்று அவரே பாடகர், பாடலாம், இல்லைன்னா வேற யாரை வேணாலும் கூப்பிட்டாக்கா வந்து பாடுவாங்க. ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள அவர் பாட வைக்கிறது பெரிய சந்தோஷம். அப்படி அன்னைக்கு அங்கே போகும்பொழுது நான் நினச்சேன் ஏதாவது சினிமா பாடல் பாட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய கட்சி பாடல்கள் இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது சாரு நடித்த படங்கள்லேருந்து பாடல் பாடலாம் அப்படின்ட்டு இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். அங்கே போன உடனே நம்ம புஷி ஆனந்த் சாரும் ராஜ்மோகன் சாரும் வந்து ஒரு முருகர் பாட்டு பாடணும் சார் சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் தீவிர முருகர் பக்தர்னு அவருக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஒரு முருகர் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் டக்குன்னு அந்த இடத்துல உடனே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனி வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. அது என்னன்னா அவர் பாடுற மாதிரி முருகர்கிட்ட, அதாவது நான் அவருக்காக பாடுறேன், பட் வந்து நான் நினைச்சு பாடினது எல்லாமே தளபதி சார் வந்து முருகரை நினைச்சு பாடினா எப்படி இருக்கும் உனக்காக அப்படின்னு நினைச்சு பாடினேன். அது பாடிக்கிட்டே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே அந்த அந்த பாடலுக்குள்ள அப்படியே அவரும் அப்படியே ரசிச்சு அப்படியே வந்தாரு. டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பாடல் அது கூட இணைச்சி பாடினது தான் அந்த சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன். அது பாடிக்கிட்டே வரும்பொழுது என்ன அறியாம என்ன ஆயிட்டது, வருவாய் தளபதியே வெற்றி வகை சூடுவாய் அப்படின்னு பாடினது. ஆனா இப்ப நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து நம்ம தெரியாம பாடிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முருகர் தான் நம்ம வந்து பாட வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே திருச்செந்தூர் போய் எப்போ வேலை வாங்கினாரோ
அன்னைக்கே அவருக்கு வெற்றி ஆகிடுது. அந்த சூழல்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது சில பேருக்கு அப்படி தான் வந்து ஒவ்வொன்றா அந்த வெற்றியை நோக்கி போகும்போது ஒவ்வொன்றும் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒரு கிராமிய கலைஞர்கள் வந்து இந்த மேடையில் வந்து பாடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாரையாக இருந்தாலும் மதிக்கணும், யாரையாக இருந்தாலும் வாழ்த்தணும், யாராக இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அன்பாக பேசணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் அவர் பேக் அவர் தான் தூக்கிட்டே போவார். அவர் எங்கே போனாலும் எங்கே பொக்கே கொடுக்க போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் அவர் தான் பொக்கே எடுத்து போவார். கதவை டோர் அவர் தான் இன்னைக்கு சாத்துறாரு, இறங்கிட்டு அவரு சாத்திக்கிறாரு. அப்போ என்னன்னா எல்லாமே நம்ம பண்ணணும், நம்ம ஒரு பந்தா இல்லாம யதார்த்தமா. அவரு தாய் உள்ளம் கொண்ட ராசி உள்ளவர் இல்லையா, அதனால அவர் இன்னொன்னு கேள்விப்பட்ட நீங்களும் அவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்றது. நான் கடகராசி பூச நட்சத்திரம், சாரும் கடகராசி பூச நட்சத்திரம். அதனால என்ன தெரியல. இன்னொன்னு வேற விக்டரி வேல்முருகன் விஜய் இது எல்லாமே சில நேரத்துல இந்த இயற்கையா நடக்கிறது தான், இயற்கையா அமையறதா. அதுக்கு எப்பயுமே ஒரு பெரிய சக்தி உண்டு, இயற்கைக்கு எப்பயுமே ஒரு பெரிய சக்தி உண்டு. நம்ம அதுதான் முத வார்த்தையை சொன்ன, மனசார நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு நல்லதாவே நடக்கும். அதான் நீ எதுவாய் நினைக்கிற அதுவாய் ஆகுவாய் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான். சூப்பர். இதுதான் முதல் சந்திப்பு விஜய் அவர்கள். அதாவது திரைத்துறையில் நம்ம இத்தனை வருஷம் இருந்தாலும் இது ஒரு முதல் சந்திப்பு. முதல் சந்திப்பே மறக்க முடியாத சந்திப்பாகவும், அங்க நீங்க ஒரு பாடல் வேற ஒரு பாடிருப்பீங்க. அந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஒரு கட்ஸ்பா, அந்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்களாவே இது பண்ணி நம்மளுடைய நீங்க தளபதி அந்த இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒன்று பண்ணும்போது அந்த வீடியோலயே அவர் கேட்கிறாரு, ஓகே நான் இப்போ ஆடட்டுமா உங்களோட அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இல்லை அதெல்லாம் வந்து பெரிய அதாவது மிராக்கள் தான். இன்ன வரைக்கும் நான் அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா அவர் நினைச்ச எவ்வளோ பெரிய மேடைகளில் கூட ஆடலாம், ஆனால் ஒரு சின்ன ஸ்டெப்பு போட மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர். ஆமாம், அந்த மாதிரி சூழல்ல சார் வந்து அதுவும் அந்த மேடையை சுற்றி கூட வர மாட்டார். டக்குன்னு நேராகவே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஏன் சுற்றி வரணும், உன்னை நேராக வந்தே உன்னை வாழ்த்தணும் அப்படின்ற தருணத்தை வந்து அவராகவே ஏற்படுத்தி கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலேயே அது பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை நான் கொஞ்சம் கூட அதை பெருசாகவே காட்டிக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்று நல்லது செஞ்சோம்னா, அது கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு எப்போ நல்லது செஞ்சாலும் பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கும். அதனாலேயே என்ன பண்ணேன், சரி நம்ம இன்னைக்கு நல்லபடியாக பாடிட்டோம், வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே தான் இருந்தது. அவர் வந்து உடனே கட்டி பிடிச்சி அந்த ஆற தழுவி கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனால் அந்த வரிகள் எல்லாமே அவருக்கு ஒரு யாரோ ஒரு 10 பேர் வந்து ஒரு இயற்கை கடவுள்கள், ஆறுபடை முருகன், யாராக இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருந்தது அந்த வரிகள் தான். அதனால தான் அவர் ஒருத்தவங்க யாராவது ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆறுதலாக இருந்து அன்னைக்கு கூட அவங்க ஃபுல்லாகவே இருந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி மனசை சரியாக்கி கொண்டு வந்து போகும்போது வேற ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு பிரச்சனைங்கும்போது அந்த மாதிரி ஆறுதல் கிடைக்கும்போது அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படி வரிகள் மூலமாக அப்படி பாட அவருக்கு ஏதோ அன்னையிலேருந்து கேட்டு ஓப்பனுங்கிற மாதிரியே அது ஒரு ஃபீல் ஆயிட்டுது. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அந்த வரி மாறினதுக்காக ஒரு சின்ன சச்சரவு இருந்தது. நானே முருகர் பக்தருங்க, தீவிரமான முருகர் பக்தர். எப்போ பார்த்தாலும் மாலை போட்டு முருகருக்காக வேண்டிப்பேன், விரதம் இருப்பேன். அப்படிலாம் இருந்து கடைசியில் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பாடிட்டோன்னு சொல்லி இப்படி ஒரு சர்ச்சை வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன். ஏன்னா முருகர் பக்தர்கள் வந்து திடீர்னு வந்து நம்ம முருகரை வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கூடாதுன்றதுக்காக அப்படி தவறாக நினச்சிங்கன்னா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது இன்னைக்கு நீ பாடினது கரெக்டு தான் அப்படிங்கிறத முருகரே அந்த இது கொடுத்தாரு. ஸோ அந்த நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகரை போய் பார்த்தீங்களா? அன்னைக்கு முடிச்ச உடனேவே வடபழனி முருகனுக்கு வந்துட்டேனே. அங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நானும் என் குழந்தையும் நேரம் அர்ச்சனை மாலை எல்லாம் வந்துட்டு வடபழனி முருகனுக்கு வந்து, முருகா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற, அதாவது திரையில வந்து 300 கோடி சம்பளம் வாங்கி மக்களுக்காக வந்திருக்கிறாரு, அவரை வந்து கோடான கோடி
மக்கள் வந்து பார்க்கணும், மாணவர்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை நானும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். என் குழந்தெல்லாம் வந்து இப்போ 2 வயசு 3 வயசுலேருந்தே கேட்பா, டிவியில் பார்த்து அங்கிள்கிட்ட கொடு, அம்மா அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாதும்மா, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் ஒரு வரும். ப்ரௌட் ஃபாதர் மூமெண்ட்டாகவும் இருக்கும் அன்னைக்கு ஆமாம், உங்களுக்கு அதுக்குன்னு நடந்தது. நேரங்காலம் வந்தால் அமையட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது இயற்கையாகவே அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சது. அதுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, நாள் தைப்பூசம். இவருக்கு நான் பாட வர அன்னைக்கு தைப்பூசம் நாள். 3ஆம் தேதி வந்து பாட வர, 2ஆம் தேதி தைப்பூசம் இருக்கு. அப்போ வடலூர் ராமலிங்க அடிகளார் உங்களுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். வடலூர் ராமலிங்க அடிகளார் தைப்பூசம். முருகர் வந்து 2 பேருக்கு தான் காட்சி கொடுத்தது. ஒன்று வந்து நம்ம திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளுக்கு, அது தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட இருக்குது, அந்த இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து தைப்பூச அன்னைக்கு ஜோதி ரூபமாக ஆரம்பித்து நம்ம வள்ளலார் சுவாமிகள் முருகருடைய இது. அங்கே நான் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும், ஏன்னா நான் தைப்பூசத்தில் தான் பிறந்தேன். அது என்னுடைய ஊர் வடலூர் பக்கத்தில் தான், முதனைன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர்லேயும் தைப்பூசம் இருக்கும், வடலூர் ராமலிங்க அடிகளார்லேயும் தைப்பூசம் இருக்கும். இப்போ அந்த தைப்பூசத்தில் நான் பிறந்ததுனால தான் பூச நட்சத்திரமும் கடகராசி அப்படின்னு வந்தது. இப்போ வருஷம் அங்கே எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ அந்த ஜோதி வந்து 7 முறை திறந்து இருப்பாங்க. அப்போ நான் நைட்டு இப்போ அன்னைக்கு மட்டும் 6 மணி to 6 தான் விரதம் முடிப்பேன். அன்னைக்கு பார்த்து 11 ஆயிடுச்சு. கச்சேரிலாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் ஜோதியை பார்த்துட்டு 10:30 மணிக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை கொண்டு போயிட்டு சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டு அப்போ தான் அப்படி எடுத்து வைக்கிறோம். ஃபோன் வருது. இந்த மாதிரி ராஜ்மோகன் சார் ஃபோன் பண்ணுறாங்க. ராஜ்மோகன் கால் பண்ணாங்க. ஆமாம், ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே, தெய்வமே எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாரு. உடனே இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரணும், நீங்கள் வர முடியும். ஆனால் எதுவும் சொல்லலை. ஆமாம், சஸ்பென்ஸு தான் எல்லாமே. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியா. அப்புறமா நைட்டு 11 மணிக்கு அடித்து லொக்கேஷன் அனுப்பிச்சார். அப்போ தான் உண்மையை சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பாடணும்னு. ரொம்ப தெய்வமே ரொம்ப சந்தோஷம். இது நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வாய்ப்பு, முருகருக்காக நான் விரதம் இருந்து நீங்கள் பாடிட்டு அவர் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடித்த உடனே முருகர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னு. அப்போ ஃபுல் விரதம் இருந்து ஃபுல் மனசோட வந்து பாடினேன் இல்லையா காலையில் வந்து. அதுதான் அதை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, முருகரை நம்புறவங்களுக்கு வந்து கைவிட மாட்டாரு, நிறைய சோதனைகள் கைவிட மாட்டாருன்னு. அந்த சோதனையை தாண்டி கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாங்கிறத வந்து அது உண்மை. அப்படிதான் வந்து அன்னைக்கு அந்த முழு விரதத்தோட இருந்து அவருக்கு நான் பாடிட்டு முருகருக்காகவே பாடி 3 மணி நேரம் அந்த வைப்ரேஷனோடையே வந்து மேடைக்கு வந்து சாருக்கு அந்த பாடல் பாடும்பொழுது அது ஒரு பெரிய கொடுப்புணர்ந்து, அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் வடபழனி முருகன் கோயிலில் போய் அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக பாடியாச்சு, வாய்ப்பு கிடைச்சது, சந்தோஷம்ட்டு வந்தது. அதே மாதிரி அவரும் திருச்செந்தூருக்கு போய் அந்த சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நான் அங்கே இருந்தேனா. ஓகே, எனக்கு வந்து தெரியாது சார் வராங்கன்னு. நைட்டு 12 மணிக்கு நாங்கள் போய் இறங்கி ரூமுக்கு போகிறேன், இதுமாரி வராங்கன்னு மட்டும் ஒரு செய்தி வந்து. அப்போ நான் நினச்சேன், இருந்தாலும் நம்ம இன்னைக்கு போய் தொந்தரவு பண்ண வேணாம், எனக்கு கூட்டமாக இருக்கும், அது சாமி அவர் நிம்மதியாக கும்பிட்டு போகட்டும், அந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லி போய் அவரை எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சி அது ஒரு சிரமப்பட வேணாம், அவர் நிம்மதியாக முதல்ல கும்பிட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல செய்தியெல்லாம் வரட்டும், வெற்றி அடையட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பொறுமையாக பார்க்கலாம் சாரை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயங்கள் வந்து அதாவது குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய திரை பயணத்தில் இவ்வளோ இது வந்து கரெக்டான நேரத்தில் அவர் ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும் போது அவரை நீங்கள் குதூகலப்படுத்துனீங்கல்ல உங்களுடைய கலை மூலியமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவர் வந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அவருக்கான மீட் பண்ணுறதுக்கான தருணமும் கூடிய சீக்கிரத்தில் அமையும் அப்படின்றது முருகர் அமைச்சு கொடுப்பாரு. அதேதான், முருகனை நம்பினோர் கைவிட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனக்கு என்னன்னா அந்த பாடல் இப்போ நீங்கள் அவரை வந்து பயங்கரமாக அவரை மீறி ஒரு நடனம் ஆட வச்சதா இருக்கட்டும், அந்த உங்களை அறியாமல் ஒரு நீங்கள் உள்ளிருந்து ஒரு விஷயம் பாடினதா அந்த பாட்டாக இருக்கட்டும், அதை வந்து இப்போ எங்களுக்காக கண்டிப்பாக. உள்ளத்தில நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, என்றும் வாழ்வில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே, ஆடி வரும் மயில் மேலே
அமர்ந்து வரும் பேரழகே நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா என்றும் நலமனைத்தும் பெறருள்வாய் முருகையா. தென்பழனி மலை மேலே தெண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ இப்போ எனக்கு நீங்க விஜய் சாருக்கு பாடின அந்த ஒரு இது லாஸ்ட்ல அப்படியே அது பாடி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், அவங்களும் யோசிக்கல ஏன் அதை நான் பாடினேன்னு. உண்மையிலேயே எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு சைக்காச்சு. அவரு கில்லி படத்துல மருதமலை மாமனியே முருகையான்ட்டு பாடிட்டு வர அந்த பாட்டுக்கும் எதுக்கும் அவருக்கும் நமக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு அது இயற்கையாவே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா தான் தெரிஞ்சுது. தைப்பூசம் இல்ல இல்ல அவரும் அது பாடுவாருங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி சுறா படத்துல ஒரு காமெடியாவே அந்த சீன் வச்சிருப்பாங்க. வடிவேல் சாருக்கும் இவங்களுக்கும் வெண்ணிரடை மூர்த்தி சாருக்கும் இந்த அதாவது அவர் படத்துல இந்த பாட்டு மட்டும் அது அங்கங்க பிளேஸ் ஆகும். அது இல்லாம அவரு எவ்வளோ பாடல் அவர் பாட்டை நம்ம கச்சேரியில் போய் பாடி நிறையா வாழ்த்து பெறுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அவர் தெரி படத்தில் அவருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருந்திருக்குது. அந்த பாட்டை தான் அந்த கல்யாண சீனுக்கு வச்சிருப்பாரு, ஒத்த சொல்லால பாட்டு. அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. ஏன்னா அப்பவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு கடவுள். அந்த பாட்டை போட்டு அவர் கைலி கட்டிக்கிட்டு ராதிகா மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஆடுவாரு இல்லையா. அது படத்துல பார்த்தவங்க எல்லாருமே அதுல வர்ற பாட்டை விட இதை தான் சொல்லுவாங்க, ஏங்க உங்க பாட்டுக்கு தாங்க ஆடுறாரு, உங்க பாட்டுக்கு தாங்க ஆடுறாரு. அன்னைக்கு வெறும் குரலுக்கு ஆடினாரு, இன்னைக்கு கூடயே ஆடிட்டாரு. அதுதான் அருமையா இருக்கு கேட்கவே. அது ஒரு கவிதை நடையா. அது ஏதாவது God has one plan. கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சிருப்பாரு. சோ அப்படியே தொடர்ந்து அப்படியே கொடுத்துட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த தருணமா அமைஞ்சிருச்சு. நீங்க இப்ப அந்த அது எங்க சுத்தலாலும் அங்கதான் வருவேன். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுதுபார் அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலையா அப்படின்னு வரணும். வருவாய் வெற்றி தளபதியே வெற்றி வாகை சூடுவாய் அப்படின்னு சொல்லி பாடிட்ட மாதிரி மாத்தி அது என்னன்னா இப்பயும் சொல்றேன், அது நானா பாடல, உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி முருகர் எனக்குள்ள இறங்கி அப்படி சொல்லி வாழ்த்து. நான் சொல்லி வாழ்த்தின மாதிரியே இருக்கட்டும் ஓன் வாயால அப்படின்னு முருகர் எனக்குள்ள இறங்கி உன்னுடைய குரலால நீ எனக்கு நிறைய பாடுற விரதம் இருந்து, ஆனா நீ அப்படி பாடி வாழ்த்து. அதே மாதிரி அவர் வருவாரு. இதுதான் இப்படி இதுதான் ஒரு நான் கொடுக்குற ஒரு சின்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அப்படின்னு நினைச்சு. ஏன்னா நான் ஆமா அசிடிரி மாதிரி. ஆனா நான் அந்த சம்பவம் நடக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். 3 நாள் 2 நாள் வீட்டுல ரொம்ப இப்படிலாம் முருகருக்கு நம்ம விரதம் இருந்தோமே, இப்படிலாம் நம்ம இப்போ மாலை போட்டுட்டு பாடுவோமே, நமக்கு அப்படி ஒரு சோதனை, ஒருவேளை நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல அப்படின்லாம் வருத்தப்பட்ட உண்டு. ஆனால் அதெல்லாம் இப்போ வருத்தப்பட்டது ஓகே இருக்கட்டும், பின்னாடி இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும். அப்போ நீ வருத்தப்பட மாட்ட, பானது கரெக்டு தான்னு. அப்போ இது முருகர் தான் உனக்குள்ளே பாட வச்சாருங்கிறத நீ உணர்வ அப்படிங்கிறத அன்னைக்கு முருகர் என் ஃபீல் பண்ணப்போ சொல்லியிருக்காரு. இப்போ அதேமாரி நடந்தது. வெற்றி வாகை சூடிய தளபதிக்கு முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த அதாவது என்னுடைய இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடு எங்க வாழ்த்தையும் ஐயாவுக்கு நாங்க இப்ப சமர்ப்பிக்கிறோம். இந்த நேரத்துல சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. Let's go holiday. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.